இது செய்தி போட்டுட்டீங்களா? அதுவும் போடல. செய்தி இரவுக்கு தானே? ஓ சரி. செவ்வாய்க்கிழமை வேற நேற்று நினைச்சு கொண்டு வந்துட்டேன். பாவே நாளைக்கு ஓகே, கொண்டு போடுறேன். நன்றி. நன்றி. சரி, எம் தங்கராஜ் அவர்களது பாடல் இதோ வருகின்றது. ஏன்னா ஜெயம் அவர்கள் இவரோட கதைக்கு இல்லை, பயணம் பயிர்வோம் கோம் அவரோட கேட்டுக்கொண்டுதான் இருந்தவர். அவர் நல்லதா கதைச்சு கேட்பது, அவரை பற்றி என்ன தோணுது கதைக்கிற எல்லாம் நல்லா தானே போய் கொண்டு வந்து கேட்டு விட்டுருந்தோம். 4 கேள்வி கேட்டுருக்கலாமே. என்னண்டு தனி ஒரு ஆள் இருந்தா என்ன செய்யற, 2 லட்சம் ஜனம் ஜாயிக்கல. இல்ல அது சரி. அவர் ஒரு பெங்கடல் இல்லாத புண்ணியவாங்களோ திறமானாக்களோ எல்லாத்துக்குள்ளயுமே இதுவும் இருக்கு. அவர் சொன்னது போலத்தான் இதுவும் இருக்கு அதுவும் இருக்குது. ஆனா அவர் அதுக்கு பிறகுதான் வெளிக்கிட்டவர். அதுக்கு முதல்ல அவற்ற கதை நாங்கள் ஒண்ணு கேள்விப்படையில. 2020 இறப்புக்கு பிறகுதான் அவர் வெளியில வந்திருக்கிறார். நம்மவர்களும் திறமை இல்லை, மற்றவர்களும் திறமை இல்லை, எல்லாருக்குள்ளயும் எல்லாம் இருக்குது. எப்படி 1-2 பேரை வச்சு நாங்கள் சொல்லல தானே கெட்டவர்கள் நல்லவர்கள். அவர் சொன்ன சரி, அவர் சொன்னவர் தானே. இவங்களை வச்சு நாங்கள் நல்லவர்னு சொல்லலாம், கெட்டவர்னு சொல்லலாம். அது அவர்கள் இதாண்டு சொல்லி சொன்னார், சொல்லி இருந்தார். அப்ப நீங்க கோபத்தெல்லாம் வர இல்லை, என்ன பிள்ளை அது கேட்டுக்கொண்டிருந்து நாங்கள் நானும் அதான் நம்மவர்களை அழிச்சது கூடுதலா ஜெயம் அவர்களே, நம்மவர்களை அழிச்சது. அவன் காட்டி கொடுத்தான், இவன் இது செய்தான் என்று சொல்லி. அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒற்றுமை இல்லாம அவங்களை நாங்கள் நன்றியோ ஒற்றுமையா அங்கீகரிப்போம். தன்மொழியை தன்னுயிராக்கி கொண்டு அதை எண்ணியதை அடைந்து விட பலத்தினிலே விதைத்த விதை கண்டு கொண்ட கனவதும் நிறைவேற இரவுகள் உழைப்பு இன்று வரை ஓயாது பயணத்திலும் துளியும் இல்லை களைப்பு. தானுண்டு தன் குடும்பம் உண்டு என்பவர்கள் மத்தியிலே நானுண்டேன மொழிக்காக வெளிவந்தார் காற்று வெளியினிலே. என்ன ஒரு ஆளுமை குரலோடு மொழிவளம் கொண்டவரா, கண்டதில்லை இவர் போல தனித்து நின்று நம்மவராய் களங்கண்டவரா. எத்தனையோ படைப்பாளிகளை உருவாக்கி அழகு பார்த்து அகம் பெத்த பிள்ளையாக்கி அறிவூட்டி உருவாக்கும் பாமுகம். உள் நுழைந்தவர் எவரும் பயனின்றி போகவில்லை உண்மை. அள்ளவள்ள குறையாத அட்சய பாத்திரத்தின் தன்மை. 28 வருடங்களாக பிரம்மாவாக படைத்துவிடும் பயணம். உருவாக்கி 1000 அழகு பார்த்தார் நிதர்சனம். நாளைக்கு இவர் பெயரை தமிழிலும் உச்சரிக்கும் வேளை இது நன்றி சொல்ல பெற்ற உளம் மதையுரைக்கும். தமிழன்னை பெற்றெடுத்த விந்தனிது செல்வனிவன் நடாமோகன். தமிழில் தமிழ் பேசும் இவர் மெய்யான தியாகம். புகழுக்கு உரித்தானவர் பொன்னாடைகளிற்கும் பூமாலைகளுக்கும் இடங்கொடுப்பதில்லை. அகழ்ந்து கொண்டு வாழ்க்கையினை கூறுவாரே முத்தான சொல்லை. தனித்துவமாயிருந்து கொண்டு எம்மவர்க்காய் பணிபுரியும் தொலைக்காட்சி. கனிவையூட்டிய செயலாலே அரவணைத்ததென பலர் சாட்சி. பெயரோ
பாசத்தையும் பெற்றவர்கள் இதுவரையில் பல நூறு. உயர்த்தி விட்டு பெருமை கொள்ளும் பாமுகத்தால் அடைந்தோம் பேரு. பதியோடு கரங்கோர்த்து உரங்கொடுக்கும் கலைவாணி வாழ்க. புதியதையும் புதுமையையும் ஊட்டி நிற்கும் பாமுகம் எழுக. உறவாக புலம்பெயர்வில் பாலத்தை அமைத்து தந்த ஊடகம். மறப்போமா பாமுகத்தை ஆயுளுக்கும் தேடல்களின் தாயகம். வா 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 என்ன சொல்ல, எப்படி சொல்ல இந்த வரிகளை நான் திகதியையும் பார்க்கிறேன், மாதத்தையும் பார்க்கிறேன். ஏதாவது விசேஷமாக இன்றைக்கு எங்களுக்கு கட்டு இல்லை. எதற்காக இவ்வளவு வரிகள்? மிக சிறப்பு, கண் கலங்குகின்றது உண்மையில். சும்மா விஷயம் இல்லை. ஜெயந்தங்கராஜ் அவர்கள் வேலை, அதற்கு மத்தியிலும் சூப்பர் வரிகள், அழகான வரிகள், படங்களை எல்லாம் எடுத்து 728வது கவிதை வரிகள். 700 அந்த கவிதையைத்தான் பாடலாக்கினவர். அப்ப அந்த நேரம் ஏதாவது விசேஷ தினம் வந்திருக்கலாம் கூட. வந்திருக்கலாம். அன்னைக்கு 700 அதான் நானும் யோசிக்கிறேன். இன்றைக்கு விசேஷம். இல்ல, இவற்ற கவிதை 728. ஆனால் இப்ப அன்னைக்கு ஏதோ அன்றைக்கு இருக்கலாம், எதுவும் கூட இதை பத்தி ஏதாவது பர்த்டேயோ அனிவர்சரி ஏதோ ஒன்று வந்து தெரியல. ஏதன்ட்டு உண்மையில இந்த படங்கள் எல்லாம் நானே நாளை பற்றி வந்து தெரியாது. வானொலி திறந்த அந்த தொடங்கிய நாள் அதுல ஏதாவது அதுக்குள்ள வந்து தெரியாது. அதெல்லாம் தெரியல இருக்கலாம். மறுடாங்க காணும். அவர் எப்போ 271 போடுறவர். அப்ப 28 வருடம் அப்ப சரிதான். 28 வருடங்கள் வந்து வருது இல்ல அதுல. அப்ப வானொலி தொடங்கி 28 வருடம் ஜூன்ல வந்திருக்கணும் இந்த பாட்டு. ஓகே 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 சரி, சூப்பர் சூப்பர், மிக சிறப்பு, அழகான சூப்பர் வரிகள். இப்ப அனுப்பின பாட்டு தான் போடுறீங்க. நேற்று முன்னே அனுப்பினவர் இதுண்டே அனுக்கானதான். இது இன்றைக்கு இப்ப அனுப்பினவர் கொஞ்சத்துக்கு முதல். ஓகே, நேற்று நீங்க போடலைன்னு சொன்னா அது இப்ப போடலாம். அல்லது நேற்று போட்டு ஞாபகம் இல்லை எனக்கு. நேற்று மையாடை அப்படியே கடை ஓடி இருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்க வரேன். ஓ, நீங்கள் இந்த பாட்டை கேட்டவர்கள் ஒரு முறை பொன்மணியாளி தட்டி கொடுத்தாங்க. நல்ல சூப்பரா இருந்தது. வணக்கம். நாளைக்கும் போடலாம், பிரச்சனை இல்லை. அப்போ நாளை போடுறேன். ஓகே, அதை நாளை போடுங்க. சரி. சிறப்பாக இருந்தது. பாடல் வரிகள், படித்த விதங்கள், அந்த படங்களை காட்டினது, அந்த அந்த தமிழ் மொழிக்காக அந்த இது உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. மிகவும் சிறப்பாக நானும் அழகாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் 2 வார்த்தைகள் என்ன பிடிச்சிருந்தது. பொன்னடையும் பெரும்புறல பூக்களையும் பெரும்புறல. அப்படி அக்குவர் ஆணி வேறாக பிரித்து நடபோனவர்கள் எவ்வளவு எங்களுக்கே தெரியாத விஷயங்களை அவர் அறிந்திருக்கின்றார். உண்மையில் அந்த படங்கள் எல்லாம் தேடி எடுத்தது வேண்டும், சும்மா விஷயம் இல்லை. சிறப்பு சிறப்பு. ஜெயந்தங்கராஜ் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். கடைசி பொங்கல் எடுத்த ஜெயமலியோட படத்தையும் வடிவா போட்டு நடுவில் பொங்கல் பானையும் வந்துடுது அதுல. பொங்கல் பாறை வந்துட்டு சூப்பரா இருக்குது. ஜெயத்துக்கு வாழ்த்துக்கள். ஜெயம். வணக்கம் ராஜினி, சொல்லிட்டீங்களா? சிறப்பு. உண்மையிலேயே பாடல்கள், அந்த படங்கள் எல்லாம் அழகா தொகுத்து வழங்கிய ஜெயந்தங்கராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் மாணியக்கா, வணக்கம் எல்லாருக்கும். மிக சிறப்பா இருந்தது. நானும் ஜோதிச்சேன். நேற்று நான் வந்து நான் என்னத்தை நானும் அவதானிக்க இல்லையோ, என்ன விசேஷமாக்கும். அதான் நானும் தேடி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஜனவரி 22 என்ன விசேஷம் இவ்வளவு வருது வரிகள். அப்ப நான் தான் நேற்று வந்த நாள் விசேஷி கலைக்க என்னையே நான் பேசிக்கொண்டு விட்டுட்டதே என்று யோசிச்சேன். நன்றி வரைக்கா. மிக சிறப்பு. மிக சிறப்பு. லோஜினி பள்ளத்துல இருக்கிறதா கிடக்கு. கொஞ்சம் கதிரைக்கு கல் வச்சு உயரத்துல கல் வச்சு வைக்கலாம். நன்றி. கவிதையில் மிளந்த பாடல். பாடல் பழையதாக இருந்தாலும் வீடியோ காட்சிகள் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது போல இருக்கிறது. கவிதையை இன்னும் ஒரு முறை கேட்கக்கூடியதாகவும் பாடல் மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் நாங்களும் பார்க்காத படங்கள், பார்த்து மறந்த
சில பிரதிகளாம் இருந்தது. நாளைக்கு அந்த விருது ஒன்று கொடுக்கப்பட்ட அந்த கம்பன் காலப்போ விழா விருதாண்டு பட்டா இல்லாம விழா வந்துருக்கு. நான் போடுறது இல்லை பயத்துல ஜனம் பேசுமெண்டு. இதுல 2 தான். சிலதுதான் கம்பன் பார்த்ததாகவும். கழகம் இன்னொன்று 2 போட்டு. ம். சரி, நன்றி நன்றி. படைப்புக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கவிதைக்குமா நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் மிஸ் அண்ணா. வணக்கம். வணக்கம் மணிக்கா. வணக்கம் நேர்களே, உறவுகளே, எல்லாம் வணக்கம். அருமையான பாடல். அந்த நாளையில் டி.எம். சௌந்தரராஜனும் சுசிலாவும் வந்து பேரை சொல்லி போடுவார்கள் பாட்டுகள். பிறகு பாலசுப்ரமணியமும் மற்ற பெண் பாடகர்கள் அவர்களையும் சொல்லி போடுவார்கள். தொடர்ந்து பாட்டுகள் போடுவது போல் இந்த ஜெயம் தங்கராஜா இயற்றி இசையமைக்கும் பாடல்களை பாமுகத்தில் தொடர்ந்து போடலாம் போலிருக்கின்றது. அந்த அளவுக்கு இசையும் பாடல்களின் எண்ணிக்கையும் ஏறிக்கொண்டிருக்கின்றது. எனவே நாங்களும் அதே பாணியில் பல பாடல்களை கேட்கலாம், ரசிக்கலாம். அருமையான பாடல்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். பாமுகத்துக்கும் சேர்ந்து வாழ்த்துக்கள். வணிகா வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். சாதனை வணக்கம். வணக்கம். நானும் இப்போது பாட்டினை பார்த்தேன், கேட்டேன். மிக அழகாக ஜெயம் தங்கராஜ் அவர்களது கவிவரிகள் அழகாக ஏஐயோட விளையாடி இருக்கிறார். அவர் செய்கிறாரா இன்னொரு ஆளை கொண்டு செய்கிறாரா என்ன தெரியல. நல்ல இசையம், அது அந்த இசையும் நல்ல அமைஞ்சிருந்தது. அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி இசையை எடுத்திருக்கிறோம் தேடி. அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜெயம் தங்கராஜ் அவர்களே. கவிதைகள் வைத்திருப்பவர்கள் இப்படி செய்யலாம். ஆனால் அந்த இசை போடும் போது கவனிக்க வேணும். அந்த கவிதை வரிகளை அந்த உணர்ச்சியல் குறையாமல் செய்யறதுக்கு ஏற்ற இசையை தேடி எடுக்கணும். சில ஏஐல செய்யணும், கவிதை வரி ஏதோவா இருக்கும், அவன் இசை ஏதோவா இருக்கும். அது சில வேளை பொருத்தம் இல்லாம இருக்கிறது. இது நல்ல பொருத்தமா செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், தொடருங்கள். நன்றி. பாமுகத்தின் பெருமை இதனை பாருங்கும் பரப்புவோம். நன்றி 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 நன்றி. வணக்கம். நன்றி. எம் தங்கராஜ் அவர்களுக்கு மீண்டும் மீண்டுமான நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நாளுக்கான பாமு பொருட்சொல்லி தருங்கோ நியூஸ் பிலிப்ஸர்களே. பொரிச்சல் சக்கை 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 போடு போடு ராஜா. காட்டுல மழை பெய்யுது. பாட்டு இருக்குது. இந்த பாமுக உறவுகளுக்கும் நடாமுகன் அவர்களுக்கும் அன்பான மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொரிச்சல் இன்று சக்கை. என்னுடைய சக்கை 1801 ஆகிறது. சக்கை இது கோது, பட்டை, சீராய், பலாப்பழம் பலா என்று ஒன்று இருக்கிறது. பலா மற்றது துப்பாக்கி தக்கை என்று ஒன்று இருக்கிறது. அது எனக்கு தேடி பார்த்தா தெரியல. துப்பாக்கி தக்கை என்று இருக்குது. நான் நினைக்கிறேன் தக்கை என்றா தோட்டாவா தெரியல. கீழே விழுகிறதுல சுடையக்க கீழே விழுமல. கீழே தக்கை அதைத்தான் சக்கைன்னு சொல்றது. நாங்க சுட்டது அப்புறம் ஒரு கீழே விழுமல. அவங்க சுட்டு கொண்டு கேட்க ஒன்று கீழே விழுந்து கொண்டு இருக்கும். இதுதான் வெடிதான் போகும் அங்க குண்டு. மற்ற தக்கை கீழே விழும். அது தக்கைன்னு சொல்றது, சக்கைன்னு சொல்றது. எனக்கு அது விலங்கையில் நான் தேடி பார்த்தா தெரியல. நாங்கள் சக்கைன்னு சொல்லும்போது தேங்காயை துருவி பால் பிழிந்து விட்டு அந்த கோழிகளுக்கு அந்த சக்கையை கோழி திங்களுக்கு போடுவோம். அந்த காலத்தில் பாலை பிழிந்து எடுத்து விட்டு தேங்காய் சக்கைன்னு சொல்லுவோம். சக்கை. மற்றது விளாம்பழம், மாதுளம்பழம், மங்குஸ்தான் பழத்தின் கோதுகளையும் சக்கை என்று சொல்லுவோம். கோதும் சக்கை எனப்படுகிறது. கோது. பட்டை, கருவாமரத்தின் சுருள் பட்டையையும் சக்கை என்று சொல்லுகிறார்கள். மரத்தை சீவி வரும் துகளையும் சிராயையும் சக்கை என்று சொல்லுகிறார்கள். சக்கை. அது பலாப்பழத்தை சுற்றி இருக்கிற அந்த சுளையை சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளையும் சக்கை என்று சொல்லுவோம். பொச்சு, அதுவும் சக்கை என்று சொல்லப்படுகிறது. அதுதான் அவ்வளவுதான் நான் எடுத்த சக்கை. மற்ற துப்பாக்கி சக்கை என்று எனக்கு அது விலங்கையில என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு விலங்கையில துப்பாக்கி தக்கை என்று இருந்தது. அதுல அது அவ்வளவுதான் நான் எடுத்திருந்தேன். மாணி கரும்ப சாப்பி துப்பி சக்கைய துப்புறதும் விட்டுட்டீங்க. கரும்பை உறிஞ்சி போட்டு சக்கையை துப்புவார்கள். கரும்பை உறிஞ்சி போட்டு துப்புவார்கள். வேற என்ன சக்கை இருக்குது? சக்கை கூட நாங்க அந்த வடிக்கிறதா சொல்லுவோம். வடிச்சு எடுத்ததை அந்த கழிவா சக்கைன்னு சொல்லுவோம். தேவையா இருக்கலாம், என்ன வேண்டாலும் அந்த வடிச்சு எடுத்து வரத புளிஞ்சி எடுத்துட்டு 2 பால் 3 பால் எல்லாம் எடுத்துட்டு அந்த சக்கையை கோழிக்கு சாப்பாடு பழஞ்சோறுலாம் போட்டு பேட்டி அதை கொண்டு கோழிக்கு வைப்பார்கள். ஞாபகங்கள் சக்கை அப்படி 2 பேர ஞாபகங்கள் வந்தது. சக்கை. வணக்கம். சாந்தினி சொல்ல போறீங்களா?
இல்ல வாணியக்கா சக்கை சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சக்கைகள் எல்லாம் வந்து விடுது. வேற சக்கையே தெரியல. தேடி தேடி பார்க்கல நானும். எனக்கு தெரிஞ்சது கூட வந்துட்டுது. அந்த நீங்க துவக்குன்ற அந்த சன்னங்கள் நாங்கள் துவக்க சுட்ட அப்புறம் அது கீழே விழுந்தானே, அப்ப அதை பெருக்கி மாலையா கோத்தது எல்லாம் ஞாபகம் இருக்குது. எங்கட இடங்கள்ல உதவல் பெருக்குவோம் நாங்கள். துவக்க சண்டையில் நடந்த இடங்கள்ல இருக்குத்தாரு. எங்கட இடங்கள்லாம் வந்து விழும். அப்ப பெருக்கி மாலையா கோத்ததுகளும் இருக்குது. அந்த அப்படியா அது பின்பக்கம் என்ன கீழே இருக்குமா அது அது பெரிய பெருசு சின்ன இல்லை சின்னதான் அந்த துவாக்கு துவாக்கு இல்ல இல்ல மருந்து சின்ன மருந்து சேர்த்து துவாக்குக்குள்ள போடுவினம் மாணியக்கா. இந்த படங்கள்ல பார்க்கலாம். நீங்க படங்கள்ல பார்க்கலாம். கீழே துவாக்குக்குள்ள விழும் அப்படியே. போடுவான். துவாக்குக்குள்ள போட்டுட்டு வெடிச்சு மருந்து வெடிச்சு அங்க போகும். அந்த சன்னம் இந்த இது அடிக்கட்டு அந்த அது என்ன செப்பு இரும்பு எல்லாம் சேர்ந்ததுதான் உண்டு அது. ஓகே சக்கை அது வந்து கீழே விழும். அது எங்க இடங்கள்ல வீடுகள் எல்லாம் நிறைய வந்து விழுந்து பொறுக்கினாங்க நாங்க. ஆ ஆ ஆ இந்தியன் ஆர்மியின் இலங்கை ஆர்மியின் 87 அந்த அந்த பகுதிகள் எல்லாம் நிறைய எடுத்த ஞாபகங்கள் இருக்குது. இப்ப இது இந்தியன் ஆர்மியின் மற்றது அந்த போத்தல்களுக்கு மூடியாவும் அந்த தக்கையை தானே அது போடுறது தக்கை அது அது தக்கைன்னு சொல்றது. தக்கை என்ன அது அது தக்கை. தக்கை மரத்துல இருக்கிறது. எனக்கு அது மரத்து மரத்தால செய்யறது. அதை மூடியா பாருங்க அப்படியெல்லாம் மூளை வேலை செஞ்சிருக்கேன் அந்த காலங்களில் ஆமா. அதை தான் போட்டு வச்சிருப்பாரு முடியலை சின்ன அந்த குப்பி இதுகளுக்கு தானே கரும்பின் சக்கைய கூட சொல்றாங்க. கரும்பு சாப்பிட்டு சக்கை எடுக்கிறது, கரும்பு புளிஞ்சு சக்கை எடுக்கிறது கூட பாவிக்கிறாங்க அந்த சொல்லு. சக்கை அதுண்டா களிவண்ட கருத்துல தான் வருகிறது. ஓகே அப்புறம் இந்த ஹார்ட் ஒர்க் பண்றாங்களேன்னு சொல்வார்கள் சக்கையா புளிஞ்சு 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 எடுக்கிறார்கள் என்று சொல்லி தொடர்ந்து இரவு வேலை செய்வார்கள் தானே மற்றது வந்து அந்த சக்க போடு போடுன்னு சொல்லுவேன். அது பேச்சு வழக்குல சக்க போடு பாட்டு இருக்குல்ல, சக்கப்போடு போடு ராஜா. அது என்னத்துக்காண்டு விளங்கையில அது நினைவு வந்துச்சு. அப்படி சொல்றவே இல்ல கதை கேட்க. பாட்டை வந்து கடுமையான ஒரு உழைப்பு தான். கடுமையான உழைப்பு தானே அது சக்க போடு போட்டு அப்படியே கதைக்கிறது. எந்த நேரம் சக்கையா இருக்கிறேன்னு சொன்னேன் சக்கச்சியா சக்க பிளாக்காயா இருக்கிறான்னு சொல்லிடுறேன். ஒரே இடத்துல இருந்த அந்த வேலிகளுக்கு போகாம இருக்கிறவன் என்ன சக்க பிளாக்காயா இருக்கிறான் அப்படி சொல்றேன். சக்க பிளாக் பிளாக்காய்க்கும் இருக்குதான் சக்கை பிலா இதுக்கும் இருக்கு. அது சக்கையோ அது மிச்சம். காட்டு மரத்துல காட்டு பிளாவையும் சொல்றது சக்கைன்னு சொல்கிறார்கள். காட்டு பிளா மரம் இருக்குதானே, அதையும் சக்கைன்னு சொல்ல. காட்டு பிளா மரம் ஒன்று இருக்குதா? நகுலவதி அவர்கள் என்ன தாராருன்னு பார்ப்போம். அவர் அது சக்கை என்ன சொல்றாரு. இனிய காலை வணக்கம். நகுலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் அது சக்கையா போயிட்டாங்க. ஒரு இடத்த எடுத்துட்டேன் உனக்கோ என்னாச்சு சக்கையா போயிட்டு இல்லை பிள்ளையெல்லாம் போகுது ஓடுது இல்லை. சிலவளை இங்கே எதுவும் பிரச்சனையோ சக்கை சக்கை அடவழி வந்துட்டு 1008வது. சக்கை சக்கை போடு ராஜா உன் காட்டிலை மழை பெய்யுது என்ற ஒரு தமிழ் பாடலும் நினைவுக்கு வருகிறது. கரும்பை வந்து நாங்கள் சக்கை சாறை எல்லாம் எடுத்து விட்டு சக்கைகளை எறிவோம். அதே போல் ஒருவர் ஒரு உடுப்பை வந்து தொடர்ந்து போட்டிருந்தால் ஒரே சக்கை அடிக்கிறார் என்று சொல்லுவார்கள் அந்த உடுப்பை. சக்கை வந்து இப்போ புளியை கரைத்தாலும் அடியிலே சக்கை வரும். அதே போல் ஒவ்வொரு பொருளுக்கும் தேவையில்லாதவற்றை சக்கை என்று சொல்லுவார்கள். அது வந்து கஞ்சலாகவும் எடுக்கப்படும். கஞ்சல் என்று சொன்னால் இப்போ கோது பட்டை அந்த அவற்றை இந்த தோல் அதுகளை எல்லாம் கஞ்சலாக கருதுவார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் சமைக்கும்போது மரக்களிகளை வெட்டும்போது இவற்றையெல்லாம் நாங்கள் எடுப்போம். மற்றது அந்த சினிமா படம் ஒன்று நீண்ட நாள் ஓடிவிட்டது என்றால் அது பெரிய ஒரு பெரிய சக்கை போட்டு விட்டது என்று சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். சக்கை சக்கை. நன்றி வணக்கம். பக்கத்தில் இருக்கிற ஸ்வீட்டையும் சாப்பிட்டா என்ன ஆகும்? லண்டனில் இருந்து உலகத்தையும் சாப்பிட்டா சீனி வராது, ஃபேக்டரியே வந்து சேரும். சக்கரை பாடி வரும்.
அவர் சாப்பிட மாட்டார். இல்ல, பிள்ளைகள் சில வந்தால் பேர் அதுல சாப்பிட்டு வச்சாலே தாங்கள் சாப்பிட்ட மாதிரி நினைச்சு கொண்டிருப்பினோம். அது இருந்தாலே தாங்கள் சாப்பிடுற மாதிரி அப்படியும் இருக்கா? கற்பனையில சாப்பிட்டு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் வந்தால் தூக்கி போடுவார்கள் போல. எதுக்கு டேட்டுகளை பாருங்க. இப்படித்தான் பதுக்கி பதுக்கி இல்ல, வைக்கிறது. இங்க எல்லாரும் அந்த சாப்பிட்டது பிறகு இனிப்பு கொண்டு வாய்க்க போடுறதுக்கா சும்மா சின்ன நான் வச்சிருப்பேன் இல்லை, மற்ற ஆனால் வாய்க்குள்ள போட்டு. இருக்கிறபடினால சாப்பிட்றோம். இப்போ இருக்கிறபடினால தான் இப்போ எனக்கு சொன்னார் அந்த நர்ஸ், நீங்கள் வந்து சமைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக போடுவீங்க தானே, அந்த உப்பை போடாதீங்க. உண்மையிலேயே அவர் எனக்கு தான் சொன்னது போல இது. நான் அந்த வேலை பார்க்குறது, சமைச்சிட்டு கறிகள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போடுற பழக்கம் உண்டு. அப்போ இவர் இந்த சமையலை பார்த்த மாதிரி தான் எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அந்த பிரிப்பாக போடுறதை நிப்பாட்டுங்க, அதான் உங்களுக்கு கூட வருது விஷயங்கள். சீனியை போட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் போடுவோமே என்று நினைப்பேன் தானே. ஒன்றை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு தானே ரெண்டு நினைச்சு நீங்கள் அதை போட்டிங்கன்னா அங்கே வந்து சேருதோ பண்ணிட்டு. உண்மைதான், அது எல்லாம் அவங்களோட மனம்தான். அதை விட பக்கத்தில் அதை வைக்காம விட்டோம்னா விஷயம் முடிஞ்சு. அதுக்கு தானே ஊரில் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த உப்பை பக்கத்தில் வைப்பார்கள் என்ன மேசையில் வேணுமாட்டா ஊற்றி சாப்பிடுவோன்ட்டு. இது சோறுக்குள்ளையும் உப்பு, கறிக்குள்ளையும் உப்பு, அப்படி போச்சு. அப்போ ஸ்வீட்டை பார்த்தா அப்படியும் சாப்பிடத்தான் வரும். சிலருக்கு அது இப்போ உரைப்பில் எப்படி அடிமையாக இருக்கணுமோ அதுபோல் அந்த இனிப்பில் சிலருக்கு ஆனால் அது பிரியம் சரியா விரும்பி. சிலருக்கு சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒன்று எடுத்து கடிச்சு சாப்பிடணும் போல அப்படி ஒரு பிடிக்கும். இல்லை, ஏதாவது சாப்பிடலாம், இந்த இனிப்புகளை தவிர்த்து இப்போ பழங்களையோ நட்ஸுகளையோ அதை சாப்பிடலாம். ஆனா இப்படியும் சொல்றாங்களே, இப்ப அரசுவை இருந்தா தான் எங்களோட உடம்புல நல்ல இந்த எல்லாம் சுவைபாடு எல்லாம் செய்யமாண்டு. அப்ப நாங்கள் சாப்பிடல இனிப்பு குறைவா தான் இருக்கும். அப்படியும் இனிப்பு சுவை வராது, மற்ற எல்லா சுவையும் பெறும். அதுக்காக அந்த கடைசியில ஒரு இனிப்பு இல்ல தொடக்கத்துல ஒரு இனிப்பு வாய்க்க போட்டு சாப்பிடுறது. இதுகள் கொண்டாட்டங்கள்ல ஏதாவது ஒரு இனிப்போ இல்லாது உரைப்போ அந்த கடைசியில பெறும், பாயாசம் பெறும் அல்லது முன்னுக்கு இனிப்பு ஏதாவது பெறும். ஆனா ஒன்றை சாப்பிட சொல்லுறார்கள். உங்களை ஒரு பட்டியை சாப்பிட சொல்லு தானே. இல்ல, அதுதான் ஒரு சின்ன துண்டு தான் எடுத்து அந்த போட்டதான் எங்களுக்கு எல்லாம் இதுன்ற மாதிரி சின்ன துண்டு ஒரு சாக்லேட் இருந்தாலும் ஒரு பாதியை சாப்பிட்டு வைக்கலாம். நாங்க அப்படி இல்லை. நாங்க முன்னுக்கு இருந்தா அதுக்கு மட்டும் சாப்பிட்டு கொண்டே இருப்போம். அது என்ன அல்ற மாதிரி நினைப்பங்களுக்கு என்ன சாப்பிடுன்ட்டு. முடிய மட்டும் அது முடிச்ச பிறகுதான் அடங்கும், ஆவி அடங்கும். முடிய மட்டும் அது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம். வாங்குறது இருக்கிறது நல்லா எல்லாம் தான் வாங்குற குறைவே யாராவது கொண்டு தாண்டு அப்படி ஈடுபடுங்கடா. அந்த கொஞ்ச நாளைக்கு வந்து ஈடுபடும், அதுக்கு இல்லாம போட இல்லை. முடியாது. அப்புறம் உண்மையிலேயே அப்புறம் பார்த்துக்கண்டா தேடி டேட் முடிஞ்சு. இப்போ நான் கொஞ்ச நாளாக சாப்பிடாம விட்டேன் சாக்லேட். அது பார்த்தா உண்மை டேட் முடிஞ்சு 4 பாக்ஸ் அறிஞ்சேன் நான். டேட் முடிஞ்சிட்டுது. அப்போ எனக்கு அதையும் கவலை தானே தெரியுறமேன்ட்டு. டேட் முடிஞ்சுன்னு சொல்லி அதுக்கு குறிப்பிட்ட காலம் வச்சு நாங்க பாவிக்கலாம். இருக்கும் டேட் முடிஞ்சாலும் முடிஞ்சியானா இப்போ சாக்லேட் விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு சாப்பிடுவோம். வேண்டாம், அது இந்த படாரண்டு வெள்ளை அடிச்சிடும். உள்ள வெள்ளி அடிச்சே சாப்பிடக்கூடாது, வெள்ளை அடிச்சு சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த ட்ரை சாமான்கள் அந்த கிராம்பு சாப்பிட்டு இப்படி இருக்கு தானே, அது பாவிக்கலாம்னு சொல்லுவேன். அது பாவிக்கலாம். நாங்க அது பழுதாகாது. அது காஞ்சி போன உலர்ந்ததுகள் சாப்பிடலாம்னு சொல்லுவேன். பாவிக்கலாம். பார்ப்போம். அடுத்து தினக்கவியுடன் வருகின்றார் சிவதர்சினி ராகவன் அவர்கள். வணக்கம். வாங்கோ. இந்த ஜெயநடசன் அவர்கள் வர மாட்டார். ராஜினியங்க பொங்கல் கட்டின சாரி இன்னும் கலட்டல. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய்ப்பொழுதின் வணக்கம். தினக்கவி 2275 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. உயர்வு என்பது உழைப்பினில் உயிர் மூச்சும், உணர்வினில் தமிழ் பேச்சும், உறவினில் பெற்றவரன்பும், உறக்கத்தில் நிம்மதி தருவதாம். உழைப்பினில் உயிர் மூச்சும், உணர்வினில் தமிழ் பேச்சும், உறவினில் பெற்றவரன்பும், உறக்கத்தில் நிம்மதி தருவதாம். பாசத்தில் இதயம் நோகா நிலை, பரிவினில் பகிர்ந்துண் கலை, சிரிப்பினில் உள்ளொன்று வைக்கா நிலை, சிறப்பு ஈவது மானிடர் தமக்கே. பாசத்தில் இதயம் நோகா நிலை, பரிவினில் பகிர்ந்துண் கலை, சிரிப்பினில் உள்ளொன்று வைக்கா நிலை, சிறப்பு ஈவது மானிடர் தமக்கே. கற்பதில் கற்பிக்கும் திறனும், கலைகளில் ரசனை தானும், கனவினில் நட்பை உயர்த்துவதும், கனிவினில் நட்பை உயர்த்துவதும் உயர்வென்பேன் உவகையாவேன். கற்பதில் கற்பிக்கும் திறனும், கலைகளில் ரசனை தானும், கனிவினில் நட்பை உயர்த்துவதும் உயர்வென்பேன் உவகையாவேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தினக்கவி. உண்மையை சொல்லுங்க, நீங்கள் சிவதர்சினின்ற நகையை பார்த்தீங்களா? சிவதர்சினின்ற வரிகளை பார்த்தீங்களா?
நிறைய பார்த்தேன் கழுத்துல இருந்து. எதை ரசிச்சேன்னு சொல்ல உண்மையாக சொல்லணும். நான் அட்டியல் தான் பார்த்துக்கிட்டு நானும் மட்டும் எழுத நெக்லஸ் தான் பார்த்தேன். அவன் உருவத்தை தான் பார்த்தது. ஆ அவன் உருவத்தை தான் பார்த்தது அப்படியே. நான் நெக்லஸ் தான் பார்த்தேன். அழகாக இருந்தது. இல்லை வரிகள் தான் சூப்பர் அழகான வரிகள் உண்மையில். சிறப்பு வாழ்த்துக்கள் சிவதர்சினி ராகவன் அவர்களுக்கு. நேஸ் சொல்லுவாங்க. ராமுக உறவுகளுக்கும் திரு ராமோகன் அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி இன்று என்னுடையது 552 ஆகிறது. நான் சொல்லுவேன், நீங்கள் விடை சொல்லுங்களாம். வீதியில் நின்று கொண்டு உலகத்து உறவுகளை ஒன்றாக்கி ஊரெங்கும் ஒருவராய் இருந்தோரை ஒன்றித்து அழகு பார்த்து. வீதியில் நின்று கொண்டு உலகத்து உறவுகளை ஒன்றாக்கி ஊருக்குள் ஒருவராய் இருந்தோரை ஒன்றாக்கி அழகு பார்த்து. அறிவியல் வளரா காலத்திலே மனதினில் எழுந்ததை சுமந்து உணர்ச்சிகளை கொட்டிய மாய கண்ணாடியாய். அறிவியல் வளராத காலத்திலே மனதினில் எழுந்ததை சுமந்து உணர்ச்சிகளை கொட்டிய மாய கண்ணாடியாய். எண்ணத்தின் ஊற்றை எழுத்தாக்கி நெஞ்சு கிடக்கைகளை வாய்க்குள் வாங்கி செல்ல முடியா சூழலில் செய்தியொன்று சொன்னவர். எண்ணத்தின் ஊற்றை எழுத்தாக்கி நெஞ்ச கிடக்கைகளை வாய்க்குள் வாங்கி செல்ல முடியாத சூழலில் செய்திகள் சொன்னவர். அசுரமான நவீன வளர்ச்சியில் எங்கோ மறைந்து போனாய். அசுரமான நவீன வளர்ச்சியில் எங்கோ மறைந்து போனாய். எத்தனையோ எந்த வடிவில் வந்தாலும் பெற்றெடுத்த தாய் போன்று முன்னணியில் நின்றவள் நீதானே. எத்தனையோ எந்த வடிவில் வந்தாலும் பெற்றெடுத்த தாய் போன்று முன்னணியில் நின்றவள் நீதானே. யார் அவள்? சொல்லுங்க பாப்போம். ரேடியோ என்பதில் இல்லை. மற்றவர்கள் சொல்லுங்க. வீதியில் நின்றான்னு சொன்னா செய்திகள் என்னக்குள்ள நான் ரேடியோ எடுத்தேன். நான் வீதியில் நின்ற மியூட்டல் எடுத்துட்டு பேசுங்க. நீங்க கதைக்கிறீங்களா தெரியல. எனக்கு திருப்பி இருக்க தாங்க அந்த வசனத்தை. நான் சட்டி கழுவி கேட்டது வழியால் எனக்கு கேட்கவில்லை. சாரி மன்னிக்க. வீதியில் நின்று கொண்டு உலகத்து உறவுகளை ஒன்றாக்கி ஊருக்குள் ஒருவராய் இருந்தோரை உறவாக்கி அழகு பார்த்தாய். அறிவியல் வளரா காலத்திலே மனதினில் எழுந்ததை சுமந்து உணர்ச்சிகளை கொட்டிய மாய கண்ணாடியானாய். எண்ணத்தின் ஊற்றை எழுத்தாக்கி நெஞ்ச கிடக்கைகளை வாய்க்குள் வாங்கி செய்ய முடியா சூழலில் செய்தி சொன்னாய். அசுரமான நவீன வளர்ச்சியில் எங்கோ மறைந்து போனாய். எத்தனையோ எந்த வடிவில் வந்தாலும் பெற்றெடுத்த தாய் போன்று முன்னணியில் நின்றவள் நீதானே. எத்தனை எந்த வடிவில் வந்தாலும் பெற்றெடுத்த தாய் போன்று முன்னணியில் நின்றவள் நீதானே. அந்த ஸ்பீக்கரா ஆக்கள் அந்த வாயில வச்சு கொண்டு கதைப்பினம் சொல்றேன். அந்த முதல் வந்த கெசெட் சொல்றீங்களா நீங்க? கெசெட் அந்த வட்டமா சுத்துற ஆடியோ சிடி வீடியோக்கு சொல்றேன். ஆல்பம் போட்டோ ஆல்பம் இல்லையே. செய்தி சொல்றது ஏதோ உணர்ச்சிகளை உள்வாங்கி என்று சொல்றோம். அந்த ஆல்பத்திலேயே எவ்வளவு விஷயங்கள் நாங்க பார்த்துட்டு கண் கலங்குறோம். அதையும் விட முக்கியமான ஒன்று எங்களுக்கு தொழில்நுட்பம் வராத காலம் சொன்னால் கேமரா இல்ல. கேமரா இல்ல. அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. தெருவில் நின்று கொண்டு சொல்லி ஒரு வசனம் சொல்லி இருக்கிறீங்களே. வீதியில் நின்று கொண்டு உலகங்களை ஒன்றாக்கி. வீதியில் நின்று கொண்டு அதான் வீதியில் நின்று உறவுகளையும் சேர்க்கிறார். என்ன அதான் இந்த ஸ்பீக்கர் வச்சு கதைன்றவங்க தானே இப்ப இதாவது சொன்னார். லைன் எடுத்து தர கம்பம், கரண்ட் வயர்கள் எடுத்து தர கம்பம், அது வேற இல்ல. வீதியில் நின்று உபமானத்தை சொன்னீங்களா? இல்ல வீதி தானே வரும்? வீதியில் நின்று வீதி தான் வரும். ஓகே. வீதிகளில் நின்று கொண்டு எல்லா இடங்களிலையும் இருப்பார். அப்ப டிராபிக் லைட் இல்லையா? செய்தி சொல்றேன். அதுதான் எனக்கு அந்த காலத்துல காகமா பறவைகள் காகம் இல்ல இவங்க அந்த வயது போன பாட்டன் பாட்டி. இல்ல
இல்லையே. அவங்களும் கதை காவி தெரிகிறதானே செய்திகள் சொல்லிக்கொண்டு ரோட்ல இருந்து. மாய கண்ணாடி என்றெல்லாம் சொன்னாரு. மாய கண்ணாடி அறிவியல் வளரா காலத்திலே மனதினில் எழுந்ததை சுமந்து உணர்ச்சிகளை கொட்டிய மாயக் கண்ணாடியாய் எண்ணத்தில் ஊற்றெடுத்த நெஞ்ச கிடக்கைகளை வாய்க்குள் வாங்கி செல்ல முடியா சூழலில் செய்தி சொன்னாய். அப்போ போஸ்ட் ஆபீஸ் தந்தி, வாங்க அதுக்குள்ள வாங்க. போஸ்ட் ஆபீஸ் தந்தி, கடிதம் தந்தி கடிதம், கடிதம் தான், கடிதம். இன்னும் வாங்க. தொலைபேசி, இன்னும் வாங்க. தொலைநகல் தந்தி என்று சொல்றது. அதுக்குள்ள வாங்க. அதுக்குள்ள வாங்க. அந்த இது டைப்ரைட்டர், அதோட சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் தான் இது. மின்னஞ்சலா? மின்னஞ்சல் இப்போ தானே அதோட சம்பந்தப்பட்டதுதான். அது இப்ப இல்ல. போன், தந்தி, போஸ்ட், தட்டச்சு தான் அப்படின்ற தட்டச்சு, தொலைநகல், இன்னொன்று 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 முத்திரை, அதுக்குள்ளே நிக்கிறீங்க. பென், பென் பேப்பர், முக்கியமானது சொல்றீங்க. போஸ்ட் கார்ட்ட சொல்றீங்க. போஸ்ட் கார்ட், போஸ்ட் கார்ட் இல்ல. அதான் தந்தி, தந்தி இல்ல, போஸ்ட் கார்ட் இல்ல. போஸ்ட் கார்ட் இல்ல. கடிதம் இல்ல, போஸ்ட் கார்டும் இல்லைன்னா வேற என்ன? கடிதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அதான் தந்தி. அதுவும் மணியோட மணியோட மணியோரெல்லாம் அனுப்பியிருந்தோம் என்ன ஒரு காலத்துல. கந்தோருக்குள்ள நிக்கிறீங்க நீங்க. தபால் கந்தோருக்குள்ள நிக்கிறீங்க. கந்தருக்குள்ள நிக்கிறோம் பொறுங்க. எங்க அப்பா தம்பி வேலை செய்யறதுக்குள்ள நான் சொல்லாட்டா பொறுங்க வாங்க. வீதிக்கு வாங்க. ஸ்டாம்ப்ஸ் இல்லைன்றீங்க. மை பெட்டி, போஸ்ட் போடுற பெட்டி, அது போடுற பொட்டியா? போஸ்ட் பாக்ஸ், தபால் பெட்டி, தபால் பெட்டி, பெட்டி, தபால் பெட்டி. உண்மைதான். அவ்வளவு அடங்கும் நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம். எல்லாம் அடங்குதுதான் தபால் பெட்டிக்குள்ள. சூப்பர். உண்மைதான். எவ்வளவு கதைகள் சொல்லி எல்லாம் போய் வரும் என்ன அது அதுக்குள்ள போற விஷயங்கள். உண்டாக்கி தபால போட்ட உடனே உண்டாக்கி எல்லாத்தையும் சேர்த்து அந்த காலத்துல எங்களை கடிதங்கள் மூலம் தான் எல்லாத்தையும் பரிமாறிக்கொள்ளுவோம். என்ன கடிதத்தின் மூலம் தான் எல்லாம் அன்பு. அந்த கடிதத்துல எல்லாம் இருக்கும். அந்த அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், செய்திகள் எல்லாம் இருக்கும். என்ன செய்தி, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட செய்தி, ஆடு மாடு பூனை எல்லா செய்தியும் வரும். இந்த காலத்துல how are you, HRU. அது மட்டும் இல்ல. இப்ப போஸ்ட் மாஸ்டர் இருக்கு. இப்ப எங்க அப்பா கிட்ட அத படிக்காதாக்கிட்டு தானே வாசிக்க தெரியாம அவங்க வாசிக்க சொல்லி வேணும். அப்ப வாசிக்கிறதுலயே அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்றது தெரிய வரும். உண்மையிலேயே அது கவலை தான். உண்மையில அது பர்சனல் விஷயம் தானே. அது வாசிக்க தெரியாம கொஞ்சம் வாசிங்கன்னு சொல்லி சில இதுகள் இந்த இங்கிலீஷ் சிங்களத்துலாம் வந்து சேரும் லெட்டர்ஸுகள். அப்ப அதுகளெல்லாம் வாசிச்சல்லக்குள்ள உண்மையிலே அதெல்லாம் ஒரு ஆனந்தமான காலங்கள் தான். இப்ப எல்லாம் இல்லாம போச்சுது. நாங்க எண்ணத்துல வர்றதை எழுதி, எங்கட நெஞ்சத்துல இருக்கிறதெல்லாம் எண்ணத்துல எழுதி அதை வாய்க்குள்ள வாங்குறோம். தபால் பெட்டிக்குள்ள அதை போடுறோம் நாங்க. அதை விட இரவில தந்தி வந்த அதை போல பயம் ஒன்றும் இல்லையா? உடம்புல இருந்து தந்தி வந்த யாருக்கு என்ன நடந்துட்டு யோசிக்கிறோம். இல்ல தந்தி தந்தி என்று வந்த இரவுல வர இல்ல தானே. தந்தி எனி டைம் வரும். இரவுல வரும். சில இரவுல வந்த பயமா இருக்கும். என்னத்துக்காக தந்தி கொண்டு வந்திருக்கேன். நேரத்துல வாரையில சாமத்துல வாரையில ஒரு 8 மணிக்கு முதல் வரும். அப்படி கேட்டாலும் இரவுல வரலாம். தந்தி என்று சொன்னாலே பயமா தான் இருக்கும். அந்த நேரம் பிறகு பயமா தான். தந்தி இந்த மணி ஆர்டர் இவர் சொன்ன மாதிரி இந்த காலத்தெல்லாம் அப்படித்தானே என்ன அனுப்புறது. இந்த காலத்துல அந்த காலத்துல தபால் பெட்டி தபால் தான். மற்றபடி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் டெலிஃபோன் பேசுறது கூட சில நேரத்துல போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் தான் அங்க போய் தான் கதைக்கிறது. எங்கட ஊர்ல அங்க மட்டும் தான். அதுவும் பெரிய போன் சரியா. அதுல வந்து நின்று கியூல நிப்பார்கள். மகன் எடுப்பான் மகள் எடுப்பான்னு சொல்லி. இப்ப எல்லாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நேவிசா. உங்களுக்கு இப்படி புதிரா கொண்டு வாரியல் உங்களோட கவிதைகள் கேட்க சந்தோஷமா இருக்கு. அது தேடி கண்டுபிடிக்கிற எங்களுக்கும் ஒரு நல்லா இருக்குது. இப்படி கொண்டு வாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். சிவதர்ஷினி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். போட போறேன் வாசிப்புரி ஆரம்பம். ஓகே வாணியக்கா, நான் கடைக்கு செல்ல வேண்டியது. நன்றி நன்றி. நீங்க சாறுகளட்டல ஒரு கிழமையாது பொங்கல் முடிஞ்சு சிரிச்சவரு ஆபரேஷன் பண்ணின பிறகு
எனக்கு இந்த கண் ரெண்டும் வலிங்காண்டுதான் என்ன செய்யுது கிடக்குது. கம்மல் எல்லாம் போட்டு அழகாத்தான் இருக்கு. சிமிக்கி வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் மாமி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. கை கூப்புங்க. வணக்கம் சொல்லுங்க. சரி ஈசன் என்ன சொல்லுங்க. வணக்கம் அணியக்கா, மீண்டும் வணக்கம் உறவுகளே, வணக்கம். இன்றைக்கு இருவர் தான் தினக்கவி தந்தார்கள். ஜெயா அவர்கள் ஓடிவிட்டார். அப்ப ஓ சிவதர்ஷினி உயர்வு பற்றியும் உணர்வு பற்றியும் கற்றல் கற்பித்தல் பற்றி அழகான கவி தந்தார். மன்னிக்கவும். நேவிஸ் பிலிப் அவர்கள் உறவுகளின் மூளையை மூழ்கடித்து கழுவி கலக்கி தபால் பெட்டியன் பற்றி கலந்துரைத்தார். ஆம், தபால் பெட்டி தெரியாதவர்கள் இல்லை. வீதியிலும் நிற்பார், அலுவலகத்திலும் நிற்பார். ஒரு நாளைக்கு 2 தடவையோ 1 தடவையோ அதை தடவி திறந்து எடுப்பார்கள். தந்தி வெட்டி சொன்னார்கள். தந்திக்கும் தபால் பெட்டிக்கும் வெகு தூரம். தபால் பெட்டிக்கும் தந்தியும் தொடர்பில்லை. தபால் பெட்டிக்கும் தபால் அலுவலகத்துக்கும் தான் தொடர்பு. எனவே தந்தியை பற்றி கதைத்து கொண்டிருந்தோம். பரவாயில்லை, சுவாரஸ்யமான கதைகள் தானே. இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்ன்றதும் அது போஸ்ட் மாஸ்டர் தானே ஒன்று கொடுக்குற தந்தியை. இல்லை, தந்திய ரன்னர்ஸ் சென்டர் அது ஒரு பிஎன் தான், ஒரு போஸ்ட்மேன் தான். சம்பந்தப்பட்டவர் தானே போஸ்ட் மாஸ்டர். போஸ்ட் ஆஃபீஸர் ரன் பண்ற ஒரு மேனேஜர் ரன் பண்றது. அந்த லெட்டர்ஸ் அதில் கொடுக்குறவர் தானே, அதோட சம்பந்தப்பட்டவர் தான். போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள வேலை செய்கிறவர் தானே. லெட்டர்ஸ் டெலிவர் பண்றதுக்கு ஒரு டீம், தந்தியை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு தொண்டர் இருப்பாங்க. அவங்கள ரன்னர்ஸ் சொல்றது. போஸ்ட் ஆஃபீஸாக்கள் அந்த நாளையில முக்கியத்துவம் கொடுக்கறோண்டு இப்ப எல்லாருக்கும் கைக்குள்ள வந்துட்டு தானே மெசேஜ்கள். எனக்கு ஒரு நாட்டிலிருந்து வந்த அப்பாயின்மெண்ட்டே தந்தியில தான் வந்தேன், மால்டிவ்ஸ்ல இருந்து. அப்படி சில இதுகளும் மரண அறிவித்தல்களும் தந்தியில வரும். அதுதான் இன்பமும் துன்பமும் சேர்ந்து. கொஞ்சம் அந்த பில் கட்டுறதுக்கு தான் போஸ்ட் ஆஃபீஸ் பாவிக்கிறார்களா இருக்கும். என்ன பில்ஸுகள் அங்கே ஊர்ல பேங்க் அலுவல்கள் பலவற்றை செய்கிறார்கள். எலக்ட்ரிசிட்டி மற்றது கொஞ்சம் காசு கொடுக்கறது தானே, பென்ஷன் காசு, கமிஷன் இருக்கு தானே. இப்படி தபால் கந்தோர்ந்த அந்த அக்கறையும் அதன் அலுவல்கள் கொஞ்சம் அக்கறை குறைந்து விட்டது விஞ்ஞான உலகத்தில். தொடருங்கள் வாணியக்கா, நேரம் இல்லை. ஆனால் அந்த காசு கொடுக்கறத உண்மையில சொல்லக்கூடாது. ஏன் அப்படி வந்தேன்னு தெரியல. பிச்சை சம்பளம் வேணா சொல்வார்கள். பிச்சை சம்பளம் தான். அது அந்த வார்த்தை பிள்ளை இல்லை. அது இங்கேயும் பிச்சை சம்பளம் கொடுப்படுது. அதை பிச்சை சம்பளம் இல்லாம ஒரு பெனிஃபிட், பெரிய மரியாதையாக, பெரிய இங்கிலீஷாக சொல்றாங்க. அங்க ஒரு வயது போனாக்கள், ஒரு பர்மப்பட்டவங்கள் எடுப்பதாக பிச்சை சம்பளம்ன்றது சொல்லுது. உண்மையிலே அநாகரிகமான முறையில நாங்கள் பாவிச்சு கொண்டு மக்கள் இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்டா, பென்ஷன் காசுண்டோ இல்ல. இப்ப என்ன முதியோருக்கு மட்டும் இல்ல தானே, அது ஒரு அவசனம் உண்டப்பா. இல்ல சமுத்தி வர்றது பிச்சை சம்பளம் வண்டி சொல்றேன். பிச்சை சம்பளம் சொல்ல கூடாது. உண்மையில் அது அறியாத நேரம். அது உண்மையில இப்ப நினைச்சா கவலை வரும். அது அப்ப சொல்லுவார், அப்ப இன்றைக்கு பிச்சை சம்பளம் கொடுக்குற நாள் இப்போ வேலைக்கு போகணும்னு சொல்லுவேன். அங்க அது வயதுவனாக்கள் இந்த இதாண்டானாக்கள் நிப்பினும் அதுல. ஆனால் இப்ப தெரியல, தம்பிட்ட கேட்கணும். இப்ப அவன் சொல்லுவான், அதுக்கு நீ தான் பேரை சொல்லுவான். அது கொண்டு ஒரு தொண்டை உதவித்தொகை என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படி வேற. ஆனா பிச்சை சம்பளம் தான் சொல்றேன், நானும் கேள்விப்பட்டேன். அப்படித்தான் சொல்றேன். பிச்சை சம்பளம் தானே சொல்றேன். ஒரு மாதம் நினைக்கிறேன் அது கொடுக்குறது. மாதம் கொடுக்குறவையோ மாணிக்கு அந்த பெனிஃபிட் எடுக்கிறார்களுக்கு பிச்சை சம்பளம் எடுத்து சொன்னா வழக்கு போட்டுருவாங்க. அது இங்க பிச்சை சம்பளம் பிச்சை சம்பளம் எல்லாம்
யூரோப்பில் லண்டன்ல எல்லா இடமும் இருக்குதானே இருக்குதானே. இருக்குதா அதுக்கு பேர் வந்து வித்தியாசமா இருக்க முடியாது. அந்த கருத்து உள்ளாண்ட கருத்து அதா இருந்தாலும் அதுக்குரிய பேர் சிறப்பு பேர் ஒன்று வச்சிருக்கிறோம். அது தெரியாது என்ன ஆங்கில பேர் பெனிஃபிட் சொல்லி மிச்சம் மரியாதை பெனிஃபிட் டோல் மணி இந்த என்னவெல்லாம் சொல்லுவார்கள். அங்க கேட்கணும் தம்பிட்ட. அவன் சொல்லுவான் இப்படித்தான் சொல்றேன் சொல்லுவான். பிச்சை சம்பளம் தான் ரெண்டு டோல் மணி என்னவாங்க கொஞ்சம் காலம். அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பெனிஃபிட் இப்போ நாங்கள் அதுலயும் பல வடிவங்கள் வந்துட்டது போல. இப்ப வேற பேர் தான். இப்ப நான் கேள்விப்பட்டேன் நக்கன்னு வேற இல்லை நக்கம். இப்ப எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. முந்தி வந்து ஆளும் மேலாத ஆக்களுக்கு மட்டும்தான் அந்த காசு. இப்ப அந்த வயது போய் இந்த உழைக்க இல்லாம இருக்கிற எல்லாருக்குமே அந்த காசு வருது. எல்லா விதமான பல விதமான பெனிஃபிட் இருக்குத்தானே. இப்ப வீடு வீடு இல்லாதவனுக்கும் கொடுப்படுது, வசதி குறைஞ்சவனுக்கும் வீட்டு பெனிஃபிட் இருக்கு. எல்லாத்தையும் குறை நிரப்பும் பணம் தானே அது எல்லா விதத்திலையும். சொல்லுவினோம் அந்த உதவி தொகை. அது எது ஏரசாரன்னு சொல்றது அந்த விரிவாக்கம் தெரியல. ஏரசாரன்னு தான் இங்க பலருக்கு அதனால நல்ல பெனிஃபிட். வீடு பெரிய வீடு எடுப்பார்கள் ரெண்டுக்கு. கவர்மெண்ட் நிறைய காசு கொடுக்கும். இவர்கள் பிள்ளைகளுக்கு காசு அங்கால அப்புறம் அந்த காசு இந்த காசு அவர்கள் வேலை செய்வார். காசு கையில காசு இப்ப நிறைய நல்ல ஆளா வாழுகின்றார்கள். நம்ம ஒரு இடம் தான் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இன்னும் இருக்க போறார்கள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வருது. இந்த பின் பிரச்சனையே 4 பின் வரப்போதாமி சொன்னா மார்ச்ல இருந்து அதுவும் பெரிய ஒரு பிரச்சனை தான் வரப்போகுது. தண்டப்பணம் கட்டணும். இப்போ குறிப்பிட்ட 4 பின்ஸ் வர. எங்களுக்கு 2 தான் இருக்கு. உங்களுக்கு எத்தனை? 2 3 ஒன்று பெட்டி அந்த இதுகளை போடுறோம். மற்றது பெரிய பின். உங்களுக்கு 2 எங்களுக்கு 2. ஆனால் இன்னும் ஈசாமிலி இன்னொரு இடத்துல மற்ற அங்கால ஸ்டேஷனுக்கு அங்கால 3 வச்சிருக்கணும். ஓல்ட் ஹவுஸ்ல 3. இப்போ இனி வரப்போதான் 4. அந்தந்த சாமனை அந்தந்த இடத்துல பின்னுக்குள்ள போடாட்டா ஃபைன். தண்டப்பணம் உடனடியாக எங்களுக்கு தந்தவங்க வாணியக்கா பச்சை சிவப்பு கருப்பு இந்த நிறங்கள்ல தந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு தெரியுமா அது வாங்கி போடுற இல்லை. ஆனா இனி சட்டங்கள் வருகுது. அந்தந்த சாமான்கள் அந்தந்த இதுல அந்தந்த இதுக்குள்ள இப்ப நப்பி எல்லாம் நீங்க போடாதீங்க. எங்கடையவர்கள் சாப்பாட்டையும் ஒன்றுக்குள்ள நப்பியையும் ஒன்றுக்குள்ள பத்தாவதுக்கு ரோட்ல வர சிந்தி சாப்பாட்டுகளை கொட்டியெல்லாம் வைப்பார்கள். இப்ப சொல்லிட்டார்கள் நீங்க யாரா இருந்தாலும். ஆனா என்ன பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படி என்றால் 4வது வீட்டுல இருக்க சார் நம்ம பின்னுக்குள்ள வந்து போடுறது கூட அதுகள் போட்டுட்டு போது 4ல தண்டப்பணம் கட்டணும். வெளியில வைக்கிறோம் நீங்க இல்ல இல்ல பின் வந்து வீட்டுக்கு பின்னுங்க தானே. வீட்டு முன்னு தான் இருக்கு. எடுத்துக்கொண்டு வைக்கிறது வெளி முன்னுக்கே இருக்கும். அப்ப அந்த மூடியை திறந்து எதுவும் போடலாம் என்னவும் போடலாம். அவன் போட்டு போட்டு போவான். கட்ட வேண்டியது நாங்கள்ல. அப்படியெல்லாம் அதை கூட அப்படி வந்தது கூட இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்களா அவங்கள போராடி தாங்கள் அதை செய்யலன்னு சொல்லி போய் அதுக்குள்ள போய் அந்த அட்ரஸ் அது பேப்பர் போட்ட முடியாது. அந்த அதுக்குள்ள அந்த பேப்பரை கிளறி எடுத்து அந்த அட்ரஸ் ஒன்றை பிடிச்சி அந்த ஆள் தான் போட்டோம்னு சொல்லி இல்ல இல்ல இப்ப அப்படி போட்டாலும் இப்ப எங்க அட்ரஸ் இருந்தாலும் உண்மையில நாங்க போடுறது இல்ல. அப்படி விஷயம் அவன் இன்னொருத்தன் அதுதான் இவன் நம்ப மாட்டாங்க தானே. அதேதான் நீங்க அங்க கீழே அந்த இது எங்கட பாக்ஸ் எங்கட அப்பார்ட்மெண்ட் தானே. பாக்ஸ் எடுத்துக்கு கொண்ட போடைக்குள்ள அதுக்குள்ள பில்ல பாத்துட்டு வீடு தட்டி வந்து சொல்லுவார் அந்த இன்ன சாமான் நீங்க இப்படி போத்துல எழுது எங்கடைய ஆக்கமா போத்துலயும் அந்த அப்படியே உடஞ்சதுல ஒரு இதை போடுறதுதானே. அந்த இதுல அந்த பில்லுகளை வச்சு பார்த்து வந்து சொல்லி இருக்கணும். என்ன அதுக்குதான் எதையும் துணி வேற கிழிச்சு போடணும். இன்னும் ஒரு குறிப்பு செய்ய வேணும். பேர்கள் முழுத்தாக எழுதி விலாசம் இருக்கிற பகுதி மட்டுமல்ல, எங்களை குறித்த ஒரு கோட் இருக்குது தானே. அந்த மேக்னெட் கோட் அல்லது சதுர படம் இருக்கு தானே. அதை வைத்தும் அவர்கள் கண்டுபிடிப்பார். ஸ்கேன் பண்ணி எங்களை டீடைல்ஸ். எனவே அதையும் கிளிக்க வேணும். QR கோட். ஓகே. QR கோட் அண்ட் மேக்னெட் கோட் அந்த 2ஐயும் கிளிக்க வேணும். பேர் மட்டும் அல்ல.
நாங்கள் எதுவும் மற்ற குப்பைக்க போடுறதில்ல. எப்படியும் பேப்பர்ண்டா பேப்பருக்கெல்லாம் போடணும். மற்றதுக்க போட்டா எப்படியும் பிடிப்பாங்க ஆட்பட்டெல்லாம் ஒன்றுக்குள்ள, மற்றது சாப்பாட்டு புகழ் ஒன்றுக்குள்ள, மற்றது இந்த போத்தல்கள் கண்ணாடி போத்தல்கள்லையும் 2 விதம். அந்த உடனே நாங்கள் குடிக்கிற கப்பிற்கு தானே வேறையா தான் போடணும். அதை போத்தல்களுக்குள்ள போடக்கூடாது. போத்தல்களுக்குள்ள போடணும். இந்த கப்பதுகள் அது இன்னொரு இடத்துல போடும். இன்னொரு அதுவும் திசைத்திரியும் சொல்லி இந்த எறிகிற இடத்துக்குள்ள கொண்டு தான் அதை கொடுக்கணும். அப்படித்தான் நாங்கள் சேர்த்து வச்சு அப்படித்தான் போடுறது. இல்லை இங்கே சரியான மோசம் எங்கட பக்கம் எல்லாத்தையும் ஒண்டா தூக்கு போடுறதும் பிள்ளைகள் நப்பிய போடுறோம் அதுக்குள்ள சாப்பாடை கொட்டுறோம். அவர்களும் வேலை செய்கிறவர்கள் மனுஷர்கள் தான். இப்போ அவங்க என்ன சொல்லியோம்னா நீ திரும்ப போட்டா அதை நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சில விஷயம். அப்போ அது இப்போ செய்தி மாச்சிலேருந்து வரப்போது உடனே அதில் திறந்து பார்த்து எதுவும் கிடந்தா உங்களுக்கு அதுலேயே கதவை தட்டி தண்டப்பணம் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணும். நாங்கள் போடுற நாங்கள் அதில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். ஆமாம், எங்கட கவனத்தில் மற்றவன் கஷ்டம் இருக்க கூடாதுன்னு அது தண்டம் அடிக்க வேணும். அந்த தொகைகளும் கூட வேணும். அது அடுத்தது இப்ப இந்த ரோட்ல குப்பை போடுறது இருக்கு தானே சொன்னா அவர்கள் இப்ப பிடிக்கிறார்கள் தானே உடனே. இப்ப நீங்க ஒரு பேப்பரையோ ஒரு சாக்லேட் இதை போட்டா அதுலயே இப்ப 100 pounds உடனே அவர் பிடிச்சாருண்டா. ஆனால் இப்ப அண்மையில கேள்விப்பட்ட ஒரு வயது போன அம்மாவுக்கு 300 pounds எடுத்தாருலாம் ஒரு சாக்லேட்டுன்ற பேப்பரை போட்டதுக்கு. அது இவர் போய் சொல்றாரா அல்லது அப்படித்தான் அவர்கள் செய்திருந்தா அது பிழை. அவர்களை வழக்கு கெடுக்கலாம். அதுக்கு 300 பவுண்ட் சொன்னா இல்ல ஆனா 100 பவுண்ட் சரி. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருவர் அவர் சிகரெட்டை பத்தி போட்டிருக்கிறார் மிச்சத்தை. அவங்க பின்னால வந்துட்டாங்க. இவர் கால கஷ்டம் உடனே பிடிச்சி 100 பவுண்ட் அதுலயே சண்டை பணம். இது சிங்கப்பூர்ல இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முதல் வந்துட்டு வாணியக்கா ஒரு சிகரெட் பட் டோட்டாலி இல்ல வந்ததான ஈஷாவில் இப்பதான் அது எங்களுக்கு இது புதுன மாதிரி கிடக்குது. திரிகிறாரு ரோட்டெல்லாம் திரிகிறார்கள். ஆனா ரோட்ல ஒரு பேப்பர் பார்த்து ஏன்னா அவங்க கிளீனா வைக்கணுமா மற்ற நாடுகள் மாதிரி. அது சரி வராது எங்க இடத்துல. எல்லாம் கண்டதெல்லாம் போடுதல் இப்ப எடுக்காம போறாங்க. எல்லா இடம் சில இடங்களுக்கு எடுக்காம போறாங்க. எங்க இடத்துல சரி வராது. துப்பி அந்த மூத்துக்கு எங்கட மூத்துல துப்புறமே தான் துப்பி போவார்கள். அட்டி என்ன பிடிச்சது அவங்க வந்து என்னென்றால் எந்த நேரம் திரியறதும் இல்லை தானே ரோட்ல. அவர்கள் எங்கட காலகட்டம் அவர் பின்னால் வந்து மாட்டப்பட்டாலும் தவிர மற்றபடியே அவ்வளோ குப்பையாக தான் கிடக்குது. அப்போ அவர் சொன்னால் 300 pounds அப்படின்னா 300 pounds கடைசி வரைக்கும் வராது. அது எந்த குப்பையாக இருந்தாலும் அதில் 85 முதல் இருந்தது. இப்போ 100 pounds ஆக்கிட்டார். ஆனால் 300 வராது. அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பிடிக்கணும். அப்படி என்ன இப்போ வயது போனவர்கிட்ட இவரெல்லாம் செய்தது அது பிள்ளை ஒரு சும்மா தாங்களா அதான் சொல்லி கொடுப்பேன். நாங்களும் தெரியல. இல்லை அவங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. யாருக்கு தெரியும் போலீஸ் மாதிரி எல்லாம் இப்ப வராரு எல்லாம். அதான் நீங்க சொல்ற மாதிரி யாராவது தெரியல உண்மையில. அவர் அதுலயே கட்டிட்டாரு. பொது சுடுபோட போய் வீடுகளுக்குள்ள போய் தண்டெல்லாம் இப்படிப்பட்டது. இப்ப யூனிஃபார்ம் எல்லா கடையிலையும் எல்லாம் வாங்கலாம் தானே. போட்டுட்டு போக வேண்டியானே. அப்ப காற்று இருந்திருக்கு அதை கொடுத்துருக்குறார். பேக்ல குப்பை இல்லாத கட்டி போட்டு சொல்லுங்க ராயினியக்கா. கருத்த வரைக்கு கொண்டே போடுறதாக மாட்டேன். நான் கோயிலால வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கீழே எடுத்து வச்சதுன்றதை கொண்டே போட்டுட்டு வந்துட்டேன். கருத்த வாழிக்க மேல வந்தோன்னு சொன்னேன் நீங்க கருத்த வாழிக்க போட்டுங்க மருந்து எழுதி அவங்க கொண்டு அந்த மருந்து போட்டு கொண்டு வந்த பேக்ல இவட்ட அட்ரஸ் போட்டுருக்காங்க. இவட்ட பேரும் போட்டு நானும் எனக்கு அது கண்ண பேக்குக்கு தெரிஞ்சது தச்சமே பிடிச்சாங்கடா எங்களை தான் பிடிப்பாங்க. அதுக்காக 2 வீடு 3 வீடு ஓடுறோம். இவர் எனக்கு பேச்சு நேரம் கொண்டே போடுச்சுங்க. தலை புரிம்பு அது என்னாண்டு நானும் நீங்க கட்டி வைக்கிறீங்க என்னண்டு வெளியில வச்சது நான் கொண்டே போடுறது தானே இது பிராந்தியில வச்சதுங்க. நான் திருப்பி இப்ப நல்லா கேன்சு போட்டு போனேன். திருப்பி போய் வாளிக்க போட்டு எடுத்து போனோம். பேட்டரிஸ் எல்லாம் உண்மையிலேயே அதை வச்சுட்டு இந்த கடையிலேயே ரீசைக்கிளிங் இருக்கும். மற்றது இந்த பல்ப் சதுகள் எல்லாம் உண்மையில அதெல்லாம் போடக்கூடாது. நாங்க பஞ்சியில போட்டு விடுறது எல்லாம் போடலாம்டாவில நான் கொண்டாந்து பார்த்தா பிளாஸ்டிக் அந்த வைக்கிறது மாப்போத்தலுக்கு அந்த டியூப் அந்த மருந்துகளோட டியூப்புகள் எல்லாம் அதுக்குள்ள கிடக்குது. அதெல்லாம் பிரிச்சு செய்து 2ஆம் தடவை நானோட எனக்கும் கோவம் வருது. அந்த குளிர்கால வந்தனா அவ்வளோ பிரிச்சு கொண்டு போடணும் அந்த பேக்ல. இல்லை நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம் பாணியக்கா. உங்களது வந்து பின் வந்து மிக ரோட் ஓரமாகவே நடபாதைக்கு பக்கத்திலேயே இருக்குது. வெளியில நின்று திறந்து எதையும் போட்டுட்டு போகலாம். நீங்க அப்படியான உங்களை கூடியானவர்கள் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாம்.
பூட்டு போடக்கூடிய அளவுக்கு அந்த பின்ன ப்ரிப்பேர் பண்ண வேணுமென்று அவங்கள சொல்லி எப்படி என்ன போடணுமெண்டு வேண்டுகோள் ஒன்றை பூட்டா விடலாம். பூட்டா பூட்டு நீங்க போட வேணும். ஓ அதைத்தான் ஒருவர் இரண்டு சொன்னார் மாடியாக்கா நீங்க பூட்டை போட்டு வைக்கல நான் வைக்க வயல போய் எவராது பின்னுக்கு பூட்டு போட்டு வைப்பாருட்டு அதை போல்ட் பண்ண வேணும். அதை சும்மா ஒரு அதையும் கழட்டிட்டு கொண்டு போய் வாங்க. அதை கழிச்சு பின் போடுறவங்க தாரவங்க தானே அவங்க பூட்டு போடக்கூடிய அளவுக்கும் பூட்டும் புணச்சலம் போடக்கூடிய அளவுக்கு அப்படித்தான் கேட்க ஏன்டா இப்படி கொண்டு வந்தா அப்புறம் யாரோ ஒருத்தன் போடுறதுக்கு நானே தண்டப்பண்ணம் கட்டி கொண்டிருப்பான். மற்றது எங்கட வீட்டு இருக்கிறது அப்படியே ரோட்டில் போக்கலி ஏத்துட்டு போட்டு போகலாம். அவங்க அப்படியும் போட மாட்டாங்க, பின்னுக்கு மேலேயே போத்தல வச்சுட்டு போவான். அதெல்லாம் எனக்கெல்லாம் வந்து சேரும். நாங்கள் எங்கட பிள்ளைய நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், தண்டம் கொடுக்கலாம். மற்றவர் செய்கிற பிள்ளைய நாங்கள் பாரம் எடுக்க ரீசனபிள் ரிக்வெஸ்ட் அதை செய்தால் அவங்க நானும் அதான் சொல்ல அப்புறம் சொன்னேன். அப்ப ஆனால் என்ன நாங்க எந்த நேரம் கொண்டு இரவுல எல்லாம் போடக்கல பூட்டை ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் வீட்டுல கமரா இருக்குது. பின்ன இப்படியே பிடிக்கலாம் இல்ல நாங்கள பிடிக்கல. அது அவங்க வந்து கூட்டையும் போட்டு கண்ணாடியும் போட்டு மாஸ்கையும் போட்டு பிடிக்க போறீங்க. இல்ல முகத்தை காட்டி வந்தாலும் உங்களோட பகுதியில பிடிக்கல சரியா பிடிச்சிக்க எங்கட பிடிக்கவே இயலாது. அவன் எங்களுக்கு முன்னுக்கு போத்தல வச்சுட்டு போவான், நீ செய்யறத செய்யட்டு முடியாது. எங்கடா குப்பை வாளிக்கு நாங்கள் தான் சின்ன வாளி சாப்பாட்டு வாளி நான் டாக்டர் கிட்ட புரிம்பா வேணாண்டா சமர்னால அவையெல்லாம் கொண்டு பிடிக்க புழுவா இருக்குமா வேற எதுக்கல்ல. நான் ஒரு கிழமையும் நான் தான் கலவுறது என்ன. அப்ப நான் என்ன செய்தேன் டாக்டர் கேட்டு சின்ன வாளி அவை கொண்டு எங்களை கொண்டு வர நாட்டுக்காரர் வைக்கணும். அவை என்ன அவைய வாளி மூடி உடைஞ்சு போச்சு. டாக்டர்கிட்ட இப்ப 3 கிழமையா போச்சுது. போன வருஷ தொடக்கத்துல நடந்திருக்காக்கும் அவை கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை. அவையோட குப்பியால் முக எங்கள்கிட்ட போட்டு இந்த ரோட்டுல 3 கிழமையா ப்ரௌன் பாடி எடுக்காம போயிட்டாங்களா. அவங்கள வருஷம் முடிஞ்ச அப்புறம் சின்னோண்டு விட்டுட்டு போட்டு நம்ம மற்ற நேர் ரோட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நான் டாக்டர்கிட்ட போய் சொல்ல டாக்டர் வந்து அறிவிச்சு தான் நேற்று வந்துதான் 3 கிழமைக்கு பிறகு சாப்பாட்டு வாங்கி எடுத்துட்டு போயிருக்கிறாங்களா எல்லாத்தையும். டாக்டர் இதோட சம்பந்தம் இல்ல எங்களுக்கு அது டாக்டர்கிட்ட வீடு டாக்டர். அப்ப அது நேர முழுக்க இருக்கிற முழு பேரும் டொச்சுக்காரர். அதையும் அறிவிக்கல தானே. இவங்க வரையில மறந்துட்டாங்க, இந்த ரோட்டுக்கு வரையிலன்னு அறிவிக்கல. அவங்க இல்ல அறிவிச்சிருப்பாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லி. இப்ப கிறிஸ்துமஸ் விட்டம் எங்களுக்கு வரையில முதல்ல அறிவிச்சிட்டாங்க வேற எடுக்க மாட்டோம்னு சொல்லி. ஆனா வைக்க கூடாது நேரம் வழியில பக்கத்து நேர் ரோட்டுக்கு எடுத்துட்டு எங்கிட்ட புல்லா போயிட்டு என்னன்னா போட இடம் இல்லை. என்னடா பக்கத்து வீட்டுக்காரர் உடன் டாக்டர் சொல்றது எனக்கு அவ சொல்ல இல்லையான்டா, அவங்க உடஞ்சேன்னு சொல்ல இல்லையா. அப்ப நான் தானே சொல்லி இருக்கிறேன். நான் வந்து அப்படியா நாக்களும் இருக்குது. அதான் பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு. குப்பை வளைக்கும் ஒரே பிரச்சனை தான். குப்பை நானும் கதை ஒன்று எடுத்துட்டாங்க வாணி என்ன போய் பார்க்கல. நான் தான் போய் கழுவணும். அதால இந்த பூனையில இது கிளம்பு போடுறதுலாக்கும் மாச்சோ பெரிய என்னமே எனக்கு கிடைக்க போட்டதுகள். சரி அத்வீகன் வாங்க. அவர் எழுத்தாளர் ஒருவரை காட்டி கொண்டிருக்கிறார் தாயார். எழுத்தாளரை பாப்போம். அத்வீகன் எழுத்தாளரை பிடிச்சு விட்டாச்சு, சரண்டர் ஆக்கியாச்சு. எங்க கொப்பி எல்லாம் எடுத்து நடக்குது வாடியக்கா. கொட்டுக்குள்ள போட்டாச்சு, தோட்டுக்க போட்டாச்சு இருக்கிற பாவம். காட்டுங்க ஆள ஒரு தரம் வந்து இருந்தவன். காட்டு. ஹலோ மாமி வணக்கம் சொல்லுங்க. ஓடி மாமி ஜெயில் கைதி. ஜெயில் கைதி ஆக்கியாச்சு அவரை. இப்படிதான் நான் அங்காள போய் வேற இப்படியே குடிச்சுட்டு பார்த்து பாக்குறார். அது குருவியல் பாக்குற மாதிரி. வாணியக்கா பாக்குறீங்களா இப்படி இருக்கிறான். இப்ப மேல புடிச்சு காலை தூக்கி பாக்குறான், மேலால குதிக்கலாம். அது நடக்கும். மாதம் உங்களுக்கு நடக்கும். வெளியில நிப்பார். குசினிக்க வந்து முள்ளு சாமானமானிக்க வாடியோட இழுத்து கொட்டி கொண்டு அதுதான் அட்டி வர பிள்ளைகளுக்கு அழகு. வேற சும்மா சக்க மாதிரி இருக்கிறது. பின்ன சக்க பிறகு சக்கை ஆக்கிறோம் நாங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். ஓடி வாங்க. வணக்கம். அவர் பிஸி ஆயிட்டார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். சோறு நான் சாப்பிடுறேன் வாணியக்கா. சோறு கொடுத்து கூடாக்கி இருந்து சாப்பிடுறாங்க. வேற வெறுஞ்சோறு. ஜெயில் கைதிக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. பாவம் தட்டுல போட்டு புலிக்குட்டியா போட்டு கிடைச்ச மாமி. வணக்கம் அத்வீகன்.
வணக்கம் கையால கூட்டுக்குள்ள நிக்கிறாரா? அவரு கூட்டுக்குள்ள அடைச்சாச்சு. நன்றி. நாங்க பிள்ளைகளும் வாசிப்புரிய நன்றி நன்றி. வணக்கம் பாணி. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். வந்து கேளாம இந்த கம்ப்யூட்டர் சுத்தி கொண்டிருந்தது. எல்லா நிகழ்வையும் ஜெயத்துல பாடல்ல இருந்து இந்த நேவிச கடை தபால் பெட்டி அதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். வந்துக்க முடியாம இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி தான் இங்க ஜேமல்ல சொல்லியிருப்பார். இங்க எங்களுக்கு 3 பெட்டியில் தந்திருப்பார்கள். நாங்கள் வருடம் அந்த காசு கட்ட வேணும். பேப்பருக்கு வேற பெட்டி, அடுத்து பச்சை கழிவுகளுக்கு இந்த வீட்டு கழிவுகளுக்கு வேற பெட்டி, அது மற்ற சாப்பாடுகளுக்கு சாப்பாடு பச்சையோட போடலாம். நாங்க பச்சை பெட்டியில போடலாம். பிளாஸ்டிக்கு வேற நீலப்பெட்டி தந்திருக்கிறார்கள். அடுத்தது எங்களோட வீட்டு கோடை இருக்கும். அது எங்களுக்கு இத்தனை தரம் வேறாக்கள் நாங்க போட்டாலும் அதை எங்களுக்கு போட்டோ பண்ணி எங்களுக்கு வரும். அந்த எங்களுக்கு பயன் வரும் வந்தா. அடுத்த இந்த பொதுவான இடத்துல இந்த போத்தல் போடுறதுக்கும் அதுல 3 விதமான போத்தல்களை வேற வேறையா தான் போடணும். வெள்ளை போத்தல் வேறையா, பச்சை போத்தல் வேறையா, கலர் போத்தல் வேறையா. அப்படி தனியா வச்சு போடையில நாங்க அதுல அதுக்கு கொண்டு போய் போடணும். அத ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அதுல கொண்டு போய் அந்த போத்தலையும் நாங்க உண்டா போடக்கூடாது. அடுத்தது சில கடைகள் அல்பர்டைன் போன்ற கடைகள்ல எண்ணெய் வெற்றி கொடுக்கறதுக்கான அந்த பொது இடம் இருக்குது. மருந்துகளை கூட நாங்க போடையில பாமஸ்ல தான் நாங்க மருந்து கொடுக்கணும். டேட் போன மருந்துகளை அது அந்த இன்சுலின் போடுறாங்களுக்கு எல்லாம் வேறையாவே பாக்ஸ் கொடுப்பாரு. ஊசியை குத்திட்டு இதுக்குள்ள போடுங்கன்ட்டு. இப்ப எங்களுக்கு வருத்தம் சோமானா குளிசைகள் மிஞ்சிருந்தா நாங்க பாமஸ்ல கொண்டு அந்த மருந்துகளை நாங்க கொடுக்கணும். அந்த விடயத்துல இங்க கொஞ்சம் சரியான கட்டுப்பாடு கூட. அந்த வீதிகள்ல ரோட்ல எல்லாம் ஒரு யாராவது மூத்திரம் போனா சரி 50 பவுண்ட்ஸ் அந்த யூரோ கட்ட வேணும். அடுத்த நாய்க்கழிவுகள் அதுக்கான நாய்களுக்கு கொண்டு போறதுக்கு அது நாயிட படம் போட்டு அந்த கழிவுகளை போடுறதுக்கு பேக்கும் வச்சு அந்த இடம் வச்சிருக்கிறார்கள். நாயை கொண்டுட்டு போறாக்கள் அந்த கழிவுகளை சும்மா நாங்க கண்ட இடத்துல எல்லாம் போடலாது. நரின்றதோட இங்கதான் கேளாது எங்களுக்கு. எங்களுக்கு இங்க நரி இல்லம்மா. அப்ப நரி, நாய், பூனை எல்லாம் நரி எலியெல்லாம் இல்ல. குடும்பத்தோட தெரியும் ஐயா நரி. நான் பார்த்தேன். நான் எங்களோட மருமகள் வீட்டை வரப்போ ஹோட்டல்ல வளவுகளை காடுகள் இருந்தா பரவாயில்ல, கூட நெருக்கமான வீட்டுக்கு வருது. எல்லாரும் வீட்டு மேல எல்லாரும் வீட்டையும் பாருதாமே நிறைய. ஆனா இங்க இப்ப கொஞ்ச நாளா ஓனாய் வருது. ஜெர்மனில இருந்து காட்டுக்குள்ள வந்து எங்கட காட்டுக்குள்ள வந்துட்டு குடிபெயர்வு. அது இப்ப இதுதான் உங்களுக்கு கேமரா வச்சு பார்த்தவங்க இங்க இங்க இருந்து வருதுன்னு எல்லாம் பார்த்து சாப்பிட்டு போகுது. என்ன சாப்பாடு கொடுக்கல பாருங்க, அது அங்க போகுது பாவம். லண்டன்ல நரி மலிவான ஒரு மிருகம். அது வீட்டு எல்லாரும் வீட்டையும் எங்கட நாட்டுல கூட வழியா பாக்கல. பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி அம்மம்மா சித்தி பிள்ளைகள் எல்லாம் அப்படியே மேல குடும்பத்தோட சண்டை. அது எங்கேன்னு அந்த வீடுகளுக்கு மேல 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 இங்க வந்து கன்சர்வேட்டிவ் மாதிரி தனி அப்படி ஏறி 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 போய் காண்டுக்குள்ள கட்டாயம் வந்து நீங்க ஆபத்து தான் பிடிபட்டா மர ரோட்டுகளுக்காக நிறைய மரங்கள் இருந்தா வேலையில போறாக்களை பாக்க மான் ஓடிது. மான் சில நேரம் மான் மர அந்த காடுகளுக்குள்ள இருந்தெல்லாம் இது நாட்டுக்குள்ளேயே தெரியுது. இந்த பெரிய விதியான ஈச்சாமலிய நரி தெரியுது ஆக்கள் நம்ம காணவே இல்லை. அது வந்து அன்றைக்கும் ஓடுது 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 பிட்டிய போன் யாரை எடுத்துக்கொண்டு என்ன வாணியன்ற நான் இந்த குடும்பமே சண்டை பிடிச்சி தெரியுதுன்ட்டு உடைச்சு போட்டு மேல எங்கிறது கிச்சன் எல்லாம் அவ்வளவு பாடுபட்டு தெரியுது. நல்ல காலம் இஞ்சாலை பக்கம் நரி இல்ல. ஆக்கள் எல்லாம் நரி குணத்தோட இருக்கிறோம். நரியை விருந்திருந்தா சொல்ல வேணும். பாதிகளை உங்களை நீங்கள் ஒத்துக்கொண்டு அப்ப இங்க அந்த குணம் இல்லாதபடினால அது தெரியுது. ஆனால் உண்மையில யாருமே அதை இப்ப காட்டி கொடுத்து அதை பிடிச்சி அதை செய்வ மட்டும் நினைக்கல. நீங்கள் எல்லாம் ஏசியம் தானே. எந்த வீட்டுக்குள்ள போனேன் நான் வீட்டுக்குள்ளேயும் போதானே போட்டு இருக்கிற கூட்டத்தான் நீங்க அதை பிடிச்சதான் செய்யல. ஆனா விஷமும் வைக்கல. அது பிறகு நான் கம்பி ஒண்ணு என்ன எடுத்துருவாங்க பாணி. எங்கட பக்கத்து
இந்த தேம்பூச்சிரிக்கு தானே அதோ தெரியா குழப்பியா தெரியா கூடு கட்டியிருந்த. அப்ப எங்கட பக்கத்துல வந்து எங்கட அந்த டவுனுக்குள்ள வந்து கீழே அந்த தோட்டத்துக்குள்ள அங்காளைங்களையமா இருந்தது. அப்புறம் நாங்க கெமேஞ்சில போய் நகர சபையில போய் அறிவிச்சோம். அவங்க வந்துதான் அதை எடுத்தாங்க. இல்லை இதையும் சொல்லலாம். இப்போ வலையை போட்டு சேஃப்டியாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சா மற்றதில் வராது என்ன. ஆனால் இங்கே சொல்லுவார் இல்லை நாங்க கொல்ல முடியாது, அப்படி பிடிக்க முடியாது, வதை கொடுக்க போயிடாது மிருகத்துக்கு. நாங்கள் பிடிக்கல அவர்கள் லீவ்ல போய் எங்கட அனுபவம், என் சொந்த அனுபவம். இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முதல் நாங்க லீவ்ல போயிட்டு வெக்கேஷன் போயிடல ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த உடனே எங்கட கார்டனுக்குள்ள ஒரு நரி செத்து அப்படியே தட்டையா போயிட்டு அந்த எங்கட கருவாடு மாதிரி. ஆனா அப்ப தாக்கவுமேல பின்னுக்கா போட்டா பிடிச்சிருவாங்க அடிச்சு போட்டேன். பின்ன நான் போய் இதுல சொன்னேன், நான் அங்க சொல்ற இடத்துல கவுன்சிலர் 36 pounds நான் பே பண்ணினேன். நான் என்னதுக்கு அது தண்டவாள சத்தத்துக்கு அது அவங்க எடுத்துட்டு போறதுக்கு அதுவும் கூட பிள்ளையும் இல்லை தானே. ஒரு பெட்டியில போட்டு முன்னுக்கு வைங்க, வித்தின் 24 hours நாளைக்கு இடையில நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். அப்படி சொன்னது ஒரு வியாழக்கிழமை நாங்க போட்ட அடுத்த வியாழக்கிழமை எங்கட இதுகளோட தான் எடுத்தவாங்க. எங்கட மெம்பர்ஸ் சேர்மன் எல்லா கவுன்சிலர்களும் அறிவிச்சேன். ஒரு தரம் பைசல் இல்லை, அவன் கலெக்ட் பண்ணிட்டு போன அண்டைக்கு பின்னேறம் பெருகுது இமெயில்ல எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு தானே, இப்ப நோ ப்ராப்ளம், இவங்களுக்கு பின்னால நாங்கள் எழுதிட்டு நிக்க இயலாது. அது உடனடியாக நான் பே பண்ணினேன் 36 pounds. எங்கேயா கிடந்த நேரி நம்ம விட்டதுக்கு நாங்க பே பண்ண வேண்டியது இல்லப்பா. சில சட்டங்கள் எல்லாம் வந்தா நாங்க தான் கட்ட வேணும் வீட்டுக்குள்ள. தேம்பூச்சியும் அதுக்கு நிறைய நான் வளர்க்குறேனே. இல்ல கார்டன் வேஸ்ட் போடுறதுக்கும் பட்டி வந்திருக்கிறாங்க, வச்சு அதுக்குள்ள போட வேணும். ஆனா அது இப்ப இங்கால வர போகுது எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா. என்ன அவங்களுக்கும் காசு வேணும் தானே, எங்கால புள்ள பிடிக்கலாம். இல்லை இவங்க இப்படி புள்ள பிடிக்கிறாங்க. நேற்று பார்க்கல நடந்து கொண்டு போனோம். 2 பேர் நல்ல வடிவாசுகளை பத்தி போட்டு தங்களோட வேலையும் மறந்துட்டேன்னு தெரியும் பத்தி போட்டு அதுல தாங்களும் கீழே போடுறாங்க. போட்டுட்டு ஃபோனில் இருக்கிறோம். ஆனால் அங்கால மற்ற பக்கத்தால் போகிற சனம் துப்புதுகள் பேப்பர்லாம் போட்டு போகுதுகள். அப்போ இவங்களுக்கு கொடுத்த வேலை என்ன, அவர் காயா ஃபோனும் காய்ச்சி சிகரெட்டையும் பற்றி அவன்கிட்ட காரடியில் போடுறான். அப்போ நாங்கள் சொன்னப்போ இவன் யார்கிட்ட பிடிச்சி கொடுக்குறோம் நாங்கள்ட்டு தண்டப்படம் தான்ட்டு நாங்கள் அங்கே கொண்டு நடக்கிற பாதையில் நீ போடுறான்ட்டு சொல்லி அப்படி நேரடியாக சொல்கிறேன். பப்ளிக்கில் ஒரு ஊடகத்தில் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது அவங்க எடுக்க வேணுமெண்டா, யாரும் நடவடிக்கை எடுக்க வேணுமென்று சொன்னால் பாதுகாப்போ இல்லை அது கவுன்சிலோ இந்த பாமகத்தோட தொடர்பு பண்ணி எந்த கண்டக்ட் இதுகளை எடுக்கலாம், எடுத்து எனக்கு நடவடிக்கை எடுக்கலாம். நான் எனது 2 பிள்ளைகள் படிகளும் எந்த ஒரு பிறந்த தினம் வந்தாலும் 3 ஒரு தடவை வந்தால் நாங்கள் போய் கார்டன் இந்த பார்க்லேயோ பப்ளிக் பார்க்லேயோ இல்லாட்டி எங்களோட முன்னிருக்கிற ரோட்லேயோ நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். நாங்கள் பின்ன நானும் படிகளும் ஒரு தரம் போக்குள்ள அதை க்ளீன் பண்ணுறவன் சிகரெட் அடிச்சுட்டு மணத்தியல கணக்கில் வாங்கில் இருந்துட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க 2 கிளீனர். இந்த பொடியை காட்டுனாங்க, இங்கே வேறுங்க நாம வந்து இப்படி செய்கிறோம், இவங்க கதைச்சு கொண்டிருக்கிறேன். அவங்களோட வேலையை நாமே நப்பா செய்து கொண்டு இருக்க அவங்களோட வேலையை செய்யாமல் இருக்கிறாங்கன்ட்டு இப்போ பிள்ளைகள் அதுலேருந்து அதில் கலந்துட்டாங்க. நாங்கள் இப்போ போகிறதும் இல்லை, க்ளீன் பண்ணுறதும் இல்லை. இல்லை அதான் தங்களுக்கு கொடுத்த வேலையை விட்டு போட்டோம் தாங்க இப்படி இருக்கிறாங்க. ஏன்னுதான்ட்டு நாங்கள் முதல் ரெகுலராக செய்கிறோம். நாங்கள் ஒரு வருஷத்தில் 3 நாள் போய் வேலை செய்வோம். ஒரு 2 மணி மட்டும் காலையில் நேரத்தோட போனேன். ஆக்கள் சும்மா தெரிஞ்சவங்க வச்சுட்டு போவோம். எப்போ சேர்ந்த கவுன்சிலர் இல்லை அவர்களும் இப்போ நானும் இப்போ இதில் போய்க்கல அவர்கள் செய்யக்கல நன்றி சொல்லிட்டு போகிறேன். நான் சாட்டர்டே சண்டேலாம் செய்கிறோம். என்னோட வேலைக்கு போகிறபடியா இதை என்ன ஓவர் டைம் செய்கிறீங்களோ இப்போ இதில் சேர்ந்துட்டீங்களோன்னு உண்மையாக எங்கே வைப்பாங்க. சிலவங்க படியாக வச்சுட்டு போவாங்க தெரிஞ்சவங்க. இவர் என்னனாலும் நாங்கள் எங்கடையும் வந்து இந்த தினத்தில் நாங்கள் இதனால செய்கிறது. ஆனால் அதெல்லாம் இப்போ கைவிட்டாச்சு இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதலே. நன்றி. இளையவர்களின் படைப்புகள் வாசிப்புரிய